விடிய விடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையுமாக இருக்கும். ஏன்னா புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ச்சியாக வங்கக்கடல்ல உருவாகிக் கொண்டிருப்பதன் காரணமாகவும், பரவலாக நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். ஆனா நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தற்பொழுது தமிழ்நாட்டில கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா வரப்போகிற நாட்கள்ல நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 3வது வாரங்கள் அல்லது 4வது வாரங்களுக்குள்ளாகவே நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி, அதற்கடுத்து வரும் நாட்களிலும் மிக சிறப்பான மழை பொழிவை கண்டிப்பா கொடுக்கும். இந்த வருஷம் நமக்கு பருவமழையில நல்ல ஒரு மிக தீவிரமான வெள்ளப்பெருக்கு மற்றும் அதி கனமழை மற்றும் ரெட் அலர்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா, இந்த செப்டம்பர் மாதத்தில மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே காணப்படும். அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாகுமா? அப்படின்னா, ஓரளவுக்கு அதாவது குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் 2, 3 நாட்களுக்கு மழை நிச்சயமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழையும் கண்டிப்பாக உண்டு. அதே சமயங்கள்ல வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக வட தமிழக உள் மாவட்டங்கள் எதிர்பாருங்க. பெருமளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை அதிகரிக்கும். அதில வந்து ஒரு சில மாவட்டத்தில மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். இப்ப சென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் செப்டம்பர் இறுதிக்குள்ள பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. இதில எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, நிச்சயமாக அந்த பகுதிகளுக்குமே நமக்கு மழை தீவிரமும் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. கனமழை அதிகரிக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. கனமழை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டத்தில அடுத்து வரும் நாட்கள்ல ரொம்ப குறைவு தான். அது லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் தான் இருக்கு. வட தமிழ்நாட்டில மட்டும் தான் கனமழை எச்சரிக்கை. அதிலும் குறிப்பா இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த பகுதிகள்ல கனமழை தீவிரமடையும். மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே தொடர்ச்சியாக வந்து பதிவாகும். தொடர்ந்து நம்ம வங்கக்கடல் பகுதிகளிலும் நிறைய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுறதுனால, மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையான மழை பொழிவு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா இது போன்ற மாநிலங்களும், மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் கடுமையான மழை பொழிவு பெய்து கொண்டிருக்கிறது. ஆனா, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளோ குறைவான மழையாக இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக இந்த செப்டம்பர் 25க்கு பிறகு படிப்படியாக அந்த காற்றின் திசை பொறுத்தவரைக்கும் நமக்கு மாறத் தொடங்கிரும். வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த பிறகு நிறைய தாழ்வு பகுதிகள் நேரடியாக நமக்கு கரை கடக்கும் அப்படிங்கிறதுனால, அதிக அளவு மழை பொழிவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இனி அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் முடியிற வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள நம்ம பார்க்க போகிறோம்.